வாயத்தரங்க சிஎம் வாயத்தரங்கடா தற்குறிகளா வாயத்தரங்க. உங்க தமிழ் கடவுள் முருகனை ஒருத்தன் இழிவுபடுத்தியிருக்கான். இப்போவாச்சு வாயத்தரங்க. தமிழுக்கே கடவுள் முருகன். கிறிஸ்டியானிட்டி நீங்க ஒரு 50-100 வருஷத்துல தான் நீங்க கிறிஸ்டனா மாறி இருப்பீங்க. எப்போடா தமிழ் கடவுள் முருகனை நீங்க இழிவுபடுத்தி பேசுங்க. த்ரிஷா பேசுறதுக்கே கொதிச்சு எழுந்தீங்க. இன்னைக்கு என்னோட வள்ளியும் தெய்வானையும் அவன் இழிவுபடுத்தி பேசியிருக்கிறான். எப்படி வேடிக்கை பார்க்குறீங்க? என்ன சொல்லியிருக்கான் ஒரு ட்வீட்ல? வேலுண்டு எந்த பயனும் இல்லை, மயிலுண்டு கரிக்கு பயன் இல்லை, குகனுண்டு கூடவே கூத்தியால் உண்டு. கேவலமா இல்ல, தமிழ் கடவுள் பெண் கடவுளையே அசிங்கப்படுத்தியிருக்காண்டா. இதை தாண்டி முருகனுக்கே போடா டேஷ் டேஷ். இந்த 2 ட்வீட்டை படிச்சீங்கன்னா ரத்தம் கொதிச்சிடும். கேள்வி கேட்கணும் உங்க சிஎம். பைபிளை உச்சரிக்கும் போது சட்டசபையில் கேள்வி கேட்கறது இல்லை. கிறிஸ்டியானிட்டி தூக்கி நிறுத்திக்கிட்டு தமிழை தாழ்த்தி பேசும் போதும் அவர் மறுக்கவில்லை. எதுவுமே அங்கேயும் அவர் வாயை திறக்கவில்லை. ஜபமாலையை எடுத்துட்டு வராங்க சட்டசபைக்கு, அப்பவும் அவர் வாயை திறக்கவில்லை. இன்னைக்கு முருகனை எதிர்த்து பேசும்போது வாயை திறந்தே ஆகணும். சிஎம் அவர்களே வாயை திறந்தே ஆகணும். நீங்க த்ரிஷாவுக்கு எவ்வளோ பெரிய சீன் போட்டீங்க. அப்ப எங்க வள்ளி தெய்வானை உங்களுக்கு பெண்களாக தெரியவில்லையா? பெண் கடவுளாக தெரியவில்லையா? தற்குறிகளா, வெறும் செவ்வாய்க்கிழமை முருகன் போஸ்டர் மட்டும் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறது அல்லடா. இந்த ஆண் தேவை ஐடியா மைக்கில் கைது செய்யற வரைக்கும் ஒவ்வொரு முருகன் பக்தனும் ஓயக்கூடாது. எவ்வளோ பெரிய அசிங்கப்படுத்தியிருக்கானுங்க. இப்படியே விட்டீங்கன்னா ஆந்திராவில் ஜெகன்மோகன் பிரிகேட்ல எக்கச்சக்க தெலுங்கர்கள் கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் கிறிஸ்டியானிட்டிக்கு மாறதா சொல்லப்படுது. தெலுங்கர்களே மாறினாங்கன்னா அப்ப தமிழர்களை யோசிச்சு பாருங்க. தமிழர்களே, நாளைக்கு உங்க அக்கா, உங்க தங்கச்சி, உங்க சித்தப்பா, உங்க அண்ணன், உங்க நண்பர்கள் கூட இந்த மதத்துக்கு மாறக்கூடிய இன்ஃபுளுன்ஸ்ல போயிட்டு இருக்கிறத நீங்க கண்குறியில வேடிக்கை பார்ப்பீங்க. தயவு செஞ்சு வேடிக்கை பார்க்காதீர்கள். விழித்துக் கொள்ளுங்கள் தற்குறிகளே, விழித்துக் கொள்ளுங்கள் இந்துக்களே. இதுக்கு தாண்டா பிஜேபி எப்பவுமே இருக்கணும் சாட்டியடையான்னு சொல்றது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.